ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இது எங்களோட ஊரில் வந்துட்டு எங்களோட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற எனக்கு ஒரு அண்ணா. ஸோ அவர் வந்துட்டு ரதீஷ், அவரோட பேர் 2K அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் சென்னையில் இருந்தேன். ஸோ என்னால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. சண்டே வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்திருப்பேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ சாரி ஃபார் தட். நான் வந்துட்டு இதை வந்து அவர் பர்சனலாக சொல்லலை, நான் சாரியெல்லாம் கேட்கல, புரிஞ்சுப்பாரு. ஸோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால சாரி பிரதர். சரி, இப்போ இந்த ரிவ்யூ ஸ்டார்டிங் செஷன் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 2K அப்படின்னா 2000 INR அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா பணம். ஸோ இந்த பணப்புழங்கல்கள் இருக்குல்ல, இந்த பணப்புழங்கல் வந்துட்டு இந்த புலங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்ல வந்துட்டு இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்டால வந்துட்டு புது நோட்டை அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த செக்ஷன்ல வந்துட்டு இதை வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த பெரிய பெரிய பணக்காரங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாது. பட் சின்ன சின்ன ஏழைகள் இருக்காங்கல்ல, அதுல வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப அவதிப்படுவாங்க. பொதுமக்கள், கீழ்மட்ட மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க. அப்படி இந்த படத்துல வந்துட்டு என்ன மக்களை பத்தி எதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நாட்டிங் லைக் தட், வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்க வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஓரளவுக்கு நமக்கு படம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். லைக் ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு பார்க்கும்போது இதை தேட்டருக்கு வந்துட்டு கொண்டு போறாங்களே அப்படி மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இட் லைக் வந்துட்டு நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 2K அப்படின்னு வைக்கும் வந்துட்டு இட் லைக் 2K அப்படின்னு சொல்லும் போது என்ன உங்களுக்கு மைண்ட்ல தோணுது? 2K கிட்ஸ், 2Kவோட அந்த இட் லைக் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற திங்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. பட் 2K அப்படிங்கிற பேரை வச்சுட்டு உள்ள வேற வித்தியாசமான ஒரு மேட்டரை காமிச்சா அது எனக்கு வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா பிடிச்சது. அண்ட் இந்த அண்ணா ரதீஷ் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டவர். அப்படின்னா அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் அது ஏன் வாயில சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஸோ அது இந்த படத்துல வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா வந்து நாம இப்போ தெரியும் உனக்கு ஒரு எதுல ஒரு 10 கோடி தான் கிடைக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா எனக்கு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு லைக் வந்துட்டு நல்ல மக்களுக்கு நல்லது செய்வேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த நல்லது வந்துட்டு எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா எந்த விதத்துலயும் செய்யலாம். அது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோம், ஒருத்தவங்க காசு கொடுக்குறோம், அந்த மாதிரி உள்ள பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்காக பண்ற ஒரு படத்தை எடுக்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரதீஷ் அண்ணாவை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்னோட லைனப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பிரதர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் அப்படியே போயிட்டு இருக்கும் வந்துட்டு ரொம்ப சாதாரணமா இவர் எதுக்கு இங்க போறாரு, என்ன பண்றாரு, எதுக்கு இதை கேட்கிறாரு, எதுக்கு இங்க இவர் கூப்பிட்டு போறாரு, இவர் கூட போறவர் என்ன அன்பன்பா இது பண்ணிட்டு இருக்காரு, அது பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு ஏகப்பட்ட ஒரு கேள்வி எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு கண்டிப்பா கடைசி இருக்குது அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஏக்கம் இருக்குல்ல, என்ன, ஏன், எதுக்காக, இவ்வளவு கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி இருக்கிற கொஸ்டின்ஸ் அடிப்படையில் வந்துட்டு இந்த படம் ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்தது வேற. இது வந்து அவரோட படத்தை நான் ஒவ்வொரு ரிவ்யூல நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரிதான் இந்த இதுல வந்து நான் எதிர்பார்த்தது வந்துட்டு ஹையரா எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவங்க வந்துட்டு ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும், ஒரு காரு பக்கத்துல ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஒரு பணம், ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்ப அந்த இது படம் பார்த்தவங்க புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்ப அந்த இதுல வந்துட்டு நான் ஒன்று ஹையரா எதிர்பார்த்தேன். ஸோ ஒரு பிக் லெவலா ஏதாவது பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது வந்துட்டு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது வந்துட்டு இவ்வளவு தானா, லைக் நத்திங், லைக் தட், சிம்பிள், அவ்வளவுதானா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுத்து அது வந்து ஒரு ஹையரா கொண்டு போயிருந்தா அந்த ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு இன்னும் ஏக்கமா, அது எப்படி சொல்றேன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அப்படி கொண்டு போய் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அவர் ஒரு விஷயம் கொண்டு வந்துடுவாரு, ஒரு கார்ல வர கொண்டு வந்துடுவாரு. ஸோ கொண்டு வரும்போது வந்துட்டு அது திடீர்னு காணா போகுது அப்படின்னா அங்க அது எப்படி
அப்படிமா இருந்து அவர் மண்டையை குழம்பிட்டு பிச்சுக்கிட்டு அதுல ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ அது வந்துட்டு அங்க லேஸ்ல விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் குறை வேணும்னே சொல்லலை, எனக்கு அதை பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சீனை கொஞ்சம் எங்க ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ் சைடு மட்டும்தான். ஸோ மற்ற மாதிரி எல்லா சீன்ஸுமே எல்லா பேக்கேஜுமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அது அந்த டெவலப் ஆகி போயிட்டு இருந்த அந்த கதையோட கருவா இருக்கட்டும் அண்ட் கதையா இருக்கட்டும் எல்லாமே சூப்பர். அது வந்து நார்மலா நான் ஒன்று யோசிச்சேன், அது நடக்கல. அதுக்கப்புறம் அங்க ஒன்று நடக்குது, ஸோ அது வேற விதமா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது வந்துட்டு டக்குன்னு இதான மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு அது அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் கொடுத்துருக்கலாமே, இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கலாமே, இந்த மாதிரிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு அதை பார்க்கும்போது இருந்துச்சு. மற்ற மாதிரி வந்துட்டு இந்த படம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு கதையை இங்க எப்படி கொண்டு வந்து சொல்லலாம் அப்படிங்கிற வந்துட்டு சொன்னதே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு படத்தை பார்த்து ஒவ்வொரு விதமா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கத்துப்பாங்க. இந்த படத்தை பார்த்து ஒன்று கத்துக்கலாம், பட் மாட்டிக்கிட்டா டிங் 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 அப்படி வந்துட்டு டிங் டிங் அடிக்க வேண்டியதுதான். ஸோ அதனால நீங்க இந்த படத்தை பார்த்து படத்தை படமா மட்டும் பாருங்க, அதான் அவன் சொல்லி விரும்புறேன். ஸோ தேவையில்லாம அன்வான்டா அந்த மைண்ட் திங்குக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஸ்பெஷல் மென்ஷன் செய்கிறேன். ஸோ வந்துட்டு தப்பாயிடக்கூடாதுல்ல, ஏன்னா நம்ம நிறைய பேஸ்பிள் பார்த்துட்டே இருக்கோம். லைக் துணிவு படம் பார்த்துட்டு பேங்க் இப்படி போய் பண்ணா கொள்ளை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக் மாதிரி பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம், அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. எனக்கு எக்ஸாம்பிள் டக்குன்னு தான் வந்துச்சு. ஸோ தப்பா இருக்காதீங்க அஜித் ரசிகர்கள். ஸோ மற்றபடி இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வித்தியாசமான ஒரு கதை களத்தை கொண்டு வந்து அதை வந்துட்டு சூப்பரா இப்படியும் எளிமையா மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற வந்துட்டு சொல்ல வந்தது சூப்பரா இருந்துச்சு. நல்லவன் எப்பவுமே நல்லவனா இருக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு நேரம் காலம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவான். பட் அந்த நேரம் காலம் வரல அப்படின்னா வந்துட்டு அவன் அதை எடுத்துப்பான். அதான் இங்க ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த படத்தை நீங்க வந்துட்டு யூடியூப்ல ஏ பென் சினிமா அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. இந்த படத்தை எடுத்தது இயக்குனது ஸ்டோரி எல்லாமே வந்து நம்ம தலைவன் தான், ரதீஷ். ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸால வாழ்த்துக்களை பொழிய வைங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதை சொல்ல தோணும். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எந்த சேனல்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட ரசிகர்கள் அங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் லைக் வந்துட்டு நம்ம போஸ்டர்ஸ் இருக்குல்ல, லைக் இப்போ கம்யூனிட்டின்னு இருந்துச்சு, இப்போ போஸ்டர்ஸ் ஆகிருக்காங்க, அங்கேயே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த பென் சினிமா அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி புது 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 படங்கள் வந்துட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ நரதன் பாய் ஃப்ரம் மாஸ்டர் எஸ்கி கிரியேஷன்ஸ்.